இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஐநா மனித உரிமை அவையை முற்றுகையிட்டனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஐநா மனித உரிமைகள் அவையின் 30வது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஜெனீவா நகர சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேரணியாக சென்ற தமிழர்கள் ஐநா மனித உரிமைகள் அவையை முற்றுகையிட முயன்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பதற்றத்துடன் காணப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். விசாரணையில் இலங்கையின் தலையீடு இருக்கக்கூடாது. தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர். ஐநா முடிவெடுத்து நாங்கள் வந்து சுதந்திரமாகவும் ஒரு தனியரசாக வாழ வேண்டும் என்றதான் எங்கள் அனைவருடைய கோரிக்கை. அதான் எங்களுடைய போராட்டம். 67 வருடமான எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை இதுதான். வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது என்பதால் அகிம்சை வழியில் தமிழர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் இலங்கை இனப்படுகொலை விவகாரத்தில் விரைவில் உரிய தீர்வு கிடைக்கும் என தாங்கள் நம்புவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். அவர்களை நினைவில் வைத்து உறுதி கூறுகிறேன். தமிழரின் தாகம், தமிழரின் தாகம். இந்த போராட்டம் உண்மையில் எமது மக்களுக்கான போராட்டம். அதாவது எமது மக்கள் தொடர்ந்தும் இதனுடன் ஒன்றியிருக்க வேண்டும் என்பதையும், அதே நேரம் நாம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுகின்றோம். ஆகவே இப்படியான போராட்டங்களூடாகவே நாம் எமது மக்களையும், அதே நேரம் சர்வதேசத்துக்கும் நாம் ஏன் போராடுகின்றோம், எதற்காக போராடுகின்றோம், இவ்வளவு கடினமாக மழை, பனி, குளிர் மத்தியில் பல மலைப்பிரதேசங்கள் தாண்டி நாம் ஏன் இத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்பதற்காக நாம் ஆயுத போராட்டத்தை மட்டும் விரும்புவது மட்டுமல்ல, பல அகிம்சை போராட்டங்களையும் முன்பே நடத்தியிருக்கிறோம். இப்பொழுதும் அதே அகிம்சை போராட்டத்தினூடாகவே எமது விடுதலையை நாம் வென்றெடுக்க, எமக்கான நீதியை, அங்கு நடந்த இனப்படுகொலை சர்வதேச விசாரணை தேவை என்பதை வலியுறுத்திய இந்த போராட்டங்கள் அனைத்துமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தமிழீழ காவல்துறையினரும் சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு படையினரும் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து முற்றுகை போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. போராட்டம் காரணமாக பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்ட போக்குவரத்து சேவையும் பின்னர் சீரானது. வரைமுறையை மீறினால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசவும் தண்ணீரை பீச்சடிக்கவும் கூட ஐநாவின் காவல் படையினர் தயாராக காத்திருந்தார்கள். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தப் போவதாக தமிழர்கள் அறிவித்துள்ள நிலையில் இந்த போராட்டத்தின் காரணமாகவும் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக சாலை மறியல் காரணமாகவும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்பாக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேன்பாக போக்குவரத்து முடக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஜெனீவாவிலிருந்து விஸ்வநாத்.